வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஃப்ரண்ட் கட்டிங் டாட் எப்படி பிடிக்கிறதுங்கிறது பார்க்க போகிறோம். எப்படி மார்க் பண்ணுறோம், அதை எப்படி வந்து டாட் பிடிக்கிறோம். அதாவது 2.5 இன்ச்சு, அதாவது அந்த பெரிய டாட் இருக்குது பார்த்திங்களா கீழே, அது ஒரு 2.5 இன்ச்சு ஹைட் இருந்தால் போதும். 2 இன்ச்சு ஹைட்டுக்கு வச்சுட்டு மார்க் பண்ணிக்கிட்டு, அதுக்கப்புறம் அதில் வந்து நம்ம ஊசி நல்லா மொத்தமாக இருக்கக்கூடிய குண்டூசி வந்து அதை குத்தி எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஸோ சேம் இது வந்து நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இன்னொரு கிளாத்லேயே வந்து நமக்கு மார்க் ஆகிடும். ஏன்னா 2 பக்கம் ஒரே மாதிரி டாட் பிடிச்சாதான் அந்த ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அடுத்ததாக நம்ம பேக் துணி அடிச்சுக்குவோம். பேக் துணி அடிச்சுட்டு அப்புறம் ஃப்ரண்ட் துணியை வந்து ஃப்ரண்ட் கட்டிங் நம்ம தைக்கலாம். இது எவ்வளோ நம்ம எக்ஸ்ட்ரா விட்ருக்கோம், 1.5 இன்ச்சுனா 1.5 இன்ச் அளவுக்கு நம்ம ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் எந்த மாதிரி 1 இன்ச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி அதை ஃபினிஷிங் ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பின்னாடி ப்ளவுஸோடைய பேக் சைடு ஃபோல்ட் பண்ணி அடிச்சிருங்க. அடிச்சுட்டு இப்போ வந்து ஃப்ரண்ட் பீஸை வந்து நம்ம டாட் பிடிக்கலாம். ஃப்ரண்ட் பீஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா, நீங்கள் வந்து உள்பக்கம் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் மாற்றி பிடிச்சிட்டிங்கன்னா அப்புறம் டோட்டலாக எல்லாம் மறுபடியும் பிரிக்கிற மாதிரி ஆகிடும். இதனுடைய உள்பக்கம் அதனுடைய உள்பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் டாட் பிடிங்க. டாட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த பிடிக்கக்கூடிய சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 2.5 இன்ச்சு அதில் இன்டேக் எடுக்கணும். அதாவது 1.25 அந்த அளவுக்கு. எல்லாத்துக்கும் அதே மாதிரியான கண்டிப்பாக கிடையாது. அந்த இன்டேக்குங்கிறது அவங்களுடைய பாடி சுற்றளவு பொறுத்து தான் மாறும். லீனாக இருக்காங்கன்னா ஒரு கம்மியான இன்டேக் எடுத்தால் போதும். ரொம்ப கொஞ்சம் பாடியாக இருக்கவங்களுக்கு இன்டேக் வந்து இதில் அதிகமாக எடுக்கணும். அடுத்தது நீங்கள் சைடில் பிடிக்கக்கூடிய அந்த சென்டரில் வரக்கூடிய நம்ம டாட்டுக்கும் நம்ம ஆம்ஹோல் கிட்ட வர டாட்டுக்கும் ஒரு 1/4 இன்ச் அளவு பிடிச்சா போதும். இந்த பக்கம் 1/4 இன்ச், அந்த பக்கம் 1/4 இன்ச்சுன்னு ஒரு 1/2 இன்ச் அதில் இன்டேக் ஆகும். இது 2 பக்கம் நம்ம பிடிச்சிட்டோம்னா நமக்கு வந்து ரொம்ப ஷார்ப்பாக வரணும்னா டாட் கிட்ட வரைக்கும் வரணும். நம்ம ஷார்ப் கம்மியாக இருந்ததுன்னா அந்த கிட்ட 3 டாட்னுடைய அந்த ட்ரையாங்கிள் ஷேப் வந்து சின்ன ட்ரையாங்கிளாக இருந்தால் உங்களுக்கு சின்ன ட்ரையாங்கிளாக இருந்தால் ரொம்ப ஷார்ப்பாக வரும். அது ட்ரையாங்கிளுடைய சைஸ் பெருசாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ ஷார்ப்பாக வராது. ஒவ்வொரு கஸ்டமரும் ஒவ்வொரு மாதிரி கேட்பாங்க. அந்த கஸ்டமர் கேட்குறதுக்கு தகுந்த மாதிரி இந்த டாட் லென்த்து வந்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதும் டிக்ரீஸ் பண்ணணும். அதில் ஆல்ட்ரு பண்ணிக்கலாம் நம்ம. இப்போ 3 பக்கம் டாட் பிடிச்சிட்டோம். ஒரு தையலுக்கு நம்ம கண்டிப்பாக 2 தையல் விட்டாகணும். அப்போ தான் வந்து நமக்கு பிரியாமல் இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் சேனல்.